வணக்கம். இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். காலைல ஏர்லி மார்னிங்கெல்லாம் எழுந்தோனே வந்து நம்ம அடுப்பு மேடைக்கெல்லாம் கோலம் போட்டு சாப்பாட்ட வச்சுட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பாடெல்லாம் வலிச்சுட்டாச்சு. பாலும் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு ஒரு சிம்பிளா தான் வந்து அடுப்பு மேடைக்கு கோலம் போட்டது. ஏன்னா புதன்கிழமை அன்னைக்கு மறுபடியும் வந்து அடுப்பு மேடையெல்லாம் கிளீன் பண்ணிடணும். ஏன்னா அமாவாசைக்கு சமைக்கணும் அப்படிங்கிறதுனால சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு பாலை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே ஒரு 6 மணிக்கு தான் கோலம் போட்டுக்க போனேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா பனி பெஞ்சதுனால தான் இவ்வளோ செட்டப்போட வெளியே போக வேண்டியதாக இருந்துச்சு. வெளியே கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து விளக்கும் வெளியேற்றி வச்சுட்டு உள்ளேயும் விளக்கேற்றி வச்சுட்டேன். சாம்பிராணி இதெல்லாம் வந்து தம்பிங்களுக்கு ட்ராப் பண்ணிட்டு வந்து போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஏன்னா கொஞ்சம் லேட்டான மாதிரியே இருந்துச்சு அப்படிங்கிறனால இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்துட்டீங்கன்னா பீர்க்கங்காயும் தட்டைன்னு சொல்லுவாங்களா அதான் செஞ்சிருந்தேன். நிறைய டைம் வந்து பீர்க்கங்காய் எப்படி செய்யறதுன்னு சொல்லிக்கிறீங்க, பொரியல் தட்டை எப்படி செய்யறதுன்னு சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் ரெசிபி கேட்குறீங்க. எண்ணெய் ஊற்றி அது கூட வந்து கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா ஒன்று, வரமிளகான்னு போட்டுங்க. அதுக்கப்புறம் பொரியல் தட்டை போட்டுட்டு குழம்பு மிளகாத்தூள் போடுங்க. அதான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டிங்கன்னா குயிக்காக ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்க. இவங்களை ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டு தான் இந்த விளக்குக்கும் வேலுக்கு வந்து பூவே கட்டி போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அரளிப்பூ கொண்டு வந்து போட்டுட்டு சாம்பிராணி கட்டி சாமியை கும்பிட்டேன். 8 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சனை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வேலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நாளைக்கு பார்க்கலாம்.